In 2021, the people of Tamil Nadu brought DMK to power. Instead of taking it as a responsibility, they have betrayed the mandate. In DMK rule, everything starts and ends with one family. Ministers may change, MLAs may change, but power remains only with one dynasty. DMK is infamous for their scientific corruption model. Today, that same model is being used to make Tamil Nadu an ATM for one family. A minister from this very district is involved in a huge cash for job scam. When jobs are sold for money, the dreams of honest middle class and poor youth are destroyed. Where is all this money going? Just like all rivers go to the sea, all corrupt money in Tamil Nadu goes to one family. நண்பர்களே, 2021 ஆண்டிலே தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தார்கள். ஆனால் திமுக என்ன செய்தது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, கடமையை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு துரோகம் இழைத்தார்கள். திமுக ஆட்சியிலே அனைத்தும் ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கி ஒரே குடும்பத்துடனேயே முடிந்து போய்விடுகிறது. அமைச்சர்கள் மாறலாம், சட்டசபை உறுப்பினர்கள் மாறலாம், ஆனால் அதிகாரம் என்னமோ ஒரே ஒரு வம்சம், ஒரு குடும்பத்திடம் மட்டுமே இருக்கும். விஞ்ஞான ரீதியான ஊழல், அந்த மாதிரிக்கு பெயர் போனது திமுக. இன்றைக்கு இந்த மாடல் தான், இந்த மாதிரி தான் ஒரே ஒரு குடும்பத்தின் ஏடிஎம் ஆக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது. இதே மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்று பெரிய மோசடியிலே சிக்கியிருக்கிறார். வேலைகள் பணத்துக்காக விற்கப்படும் போது நேர்மையான நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழை இளைஞர்களின் கனவுகள் நாசமாகி போகின்றன. இந்த பணமெல்லாம் எங்கே போகிறது? எப்படி அனைத்து ஆறுகளும் கடலில் சென்று சேர்கிறதோ அதே போல தமிழ்நாட்டின் ஊழல் பணமெல்லாம் ஒரு குடும்பத்தை சென்று சேர்கிறது, அதன் குடும்ப சொத்தாய் ஆகிறது. Friends, farmers of the Delta are the backbone of Tamil Nadu's food security. They deserve fair prices, good facilities, and modern storage infrastructure. DMK promised to create grain warehouses, but today farmers are searching for these warehouses which are nowhere to be found. Similarly, remember that DMK had promised big increase in MSP for paddy. Farmers are asking, what happened to these promises? Illegal sand mining is destroying rivers and threatening the environment. Yet, those responsible for it continue to enjoy protection of DMK. நண்பர்களே,
தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு டெல்டா பகுதி விவசாயிகள் தான் முதுகெலும்பாக இருக்கின்றார்கள். நியாயமான விலைகள், நல்ல வசதிகள், நவீன சேமிப்பு கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு உரித்தானவர்கள் அவர்கள். தானிய சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குவோம் என்பதே திமுகவின் வாக்குறுதியாக இருந்தது. ஆனால் இன்றோ விவசாயிகள் எல்லாம் இந்த சேமிப்பு கிடங்குகள் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இதே போல நெல்லுக்கு கொடுக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிக அளவில் உயர்த்தப்படும் என்று திமுக வாக்களித்தார்களே, நினைவிருக்கிறதா? நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்னானது என்று விவசாயிகள் கேட்கின்றார்கள். சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதால் ஆறுகள் நாசமாகின்றன, சுற்றுச்சூழலுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. ஆனாலும் இவற்றுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு திமுகவின் பாதுகாப்பு கவசம் இருக்கின்றது.